அப்போ வேதம் ஆகம் ரெண்டும் நமக்கு உடன்பாடானது. ஆனால் இந்த வேதாகமங்கள் என்று சொல்லக்கூடிய இரண்டும் யாருக்குரியன? அது ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? மக்களுக்குரியது இல்லைங்களா? நமக்காக சொன்னது தானே இறைவன். ஆனால் இந்த நமக்காக சொல்லப்பட்டது நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்களா என்ன? இல்லையே. ஏன் கொடுக்கல தெரியல. இதாங்க அங்கே இருக்கிற கேள்விக்குறி நிற்கிதாங்க. நாமெல்லாம் படிச்சிருப்போம். நம்ம எல்லாம் இன்னைக்கு பல்வேறு அரசியல் சூழல் காரணமாக ஒரு சண்டைகள் நடந்துட்டுருக்கு. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாமுங்க. நமக்கு தெரிய நம்முடைய வேதம் எது அப்படின்னு கேட்டால் ரிக்கு, யசுர், சாமம், அதர்வனம் அப்படின்னு படிச்சிருக்கோம். இந்துக்களுடைய வேதம் 4 வேதம் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். சரி, அந்த வேதத்தை நான் பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் உரிமை இல்லை. என்னால் படிக்க முடியாதது, என்னால் பார்க்க முடியாதது எப்படிங்க என்னுடைய வேதமாகும்? இந்த கேள்வி கேட்கணுமா இல்லையா? அனைவருக்கும் உரிமையுடைய இந்த கேள்வி. என் வேதம் என்று சொல்லுகிற நீ அந்த புத்தகத்தை என் கையில் கொடுக்க வேண்டாமா? நீ கொடுக்கலையே. அப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மக்கள் வகையில் மட்டும்தான் அந்த நூல் சிக்கி இருக்குமானால் அப்போ அந்த வேதம் அவர்களுடைய வேதம் என்று தானே சொல்லணும், எங்களுடைய வேதம் சொல்லக்கூடாது. இந்த கேள்வி யாராவது கேட்குறோமா? யாரும் கேட்கறது. கேட்டால் தானுங்க தெரியும் என்ன நிலைப்பாடு இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் கோயிலுக்கு போய் சும்மா வந்துடுவீங்களா என்ன? வரமாட்டோமே. அப்போ நமக்கு அது கோயில்னா என்னன்னு தெரிஞ்சிடும், உற்சவம்னா என்னன்னு தெரியும். ஒரு உற்சவத்தில் எந்தெந்த மூர்த்திகள் புறப்பாடு நடக்கணும், உற்சவ மூர்த்தி புறப்பாட்டின் பொழுது என்னென்ன நடைமுறைகள் இருக்க வேண்டும், எந்த ஆகமத்தின் அடிப்படை அந்த கோயில் வழிபாடு இருக்கிறதோ அதற்கேற்ப நடைமுறைகள் இருக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. நான் கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோம், வந்தாச்சு. அங்கே இருக்கவர் என்ன சொல்கிறாரோ இப்போ அவர் சொல்வதெல்லாம் வேதம் ஆகிப்போச்சு. வேதம் என்னன்னு நமக்கு தெரியல, அவர் சொல்வதெல்லாம் வேதம் ஆகிப்போச்சு. இப்படி இன்றைய காலம் நமக்கு அப்படித்தான் இருக்குது. நமக்கு வேதம் இறைவன் அருளியது என்பதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த வேதம் யாருக்காக சொல்லப்பட்டது? உயிர்கள் உய்வதற்காக சொல்லப்பட்டது என்றால் நம்ம அனைவரும் அந்த பட்டியலில் தானே இருக்கிறோம். நமக்கு உரியதல்லவா? அந்த நூல் நமக்கும் சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? இல்லையே, நமக்கு சொல்லிக் கொடுக்கலையே. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க 4 வேதத்தை? ஒருத்தரும் பார்க்கல. ஆனால் படிச்சிட்டோம். 4 வேதம், நம்முடைய வேதம் 4 வேதம் படிச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு குரான் படிக்காதவர் இஸ்லாமியர் அல்ல, ஒரு பைபிள் படிக்காதவர் ஒரு கிறிஸ்துவர் அல்ல. ஆனால் 4 வேதத்தை படிக்காத நாம தான் இந்துக்கள். கேட்டால் நாம் இந்துக்கள், நாங்கள் இந்து அப்படின்னு சொல்லிக்கிறோம். அந்த புத்தகம் பார்த்துருக்கிறியா? பார்த்ததில்லை. படிச்சிருக்கிறியா? படித்ததில்லை. நான் பார்க்கலாமா? ஐயோ நீ பார்க்கக்கூடாது, நீ படிக்கக்கூடாது. என்ன கொடுமைன்னு தெரியல. இதெல்லாம் சமயத்துக்குள்ள நுழைந்தால் இருக்கிற நெருடலுங்க. இதுக்கெல்லாம் விடை காண முடியல. சமய தலைவர்கள் அதுக்கெல்லாம் வேறு வேறு பதில் வைத்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன சொல்வதுன்னு தெரியலிங்க. வருத்தத்துக்குரிய ஒன்று. சரி, அதை விட்டுடுவோம். இங்கே நம்ம பாடத்துக்கு வந்துடுவோங்க. நம்ம வேண்டிய செய்தி 2 தான். வேதம், ஆகமம் இரண்டும் இறைவனே அருளியது. வேதத்தையும் இறைவன்தான் அருளினான், ஆகமத்தையும் இறைவன்தான் அருளினான். அப்படி அருளிய இறைவன் அந்த முறைகளை எப்படி பூசிப்பது என்பதை அருளினான். அதுதான் ஆகமத்தினுடைய பொருள். நமக்கு ஒன்றும் ஆகமம் தெரியலாம் வருத்தப்பட வேண்டாமுங்க. நமக்கு 14 சாத்திரங்களும் சிவாகமம் தான். சைவ சித்தாந்தம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆகமம் தெரிகிறதுன்னு அர்த்தம். திருமுறை படிச்சிங்கன்னா வேதம் தெரியுதுன்னு அர்த்தம். அவ்வளோ முடிச்சு. நமக்கு தமிழ் வேதம் பாடினால் தாளம் பெற்றான்ட்டார் சேக்கிழார். எனவே நமக்கும் வேதம் இருக்கிறது. எனக்கு தமிழ்லேயே வேதம் இருக்குதுயா, நீ ஒரு வேதத்தை சொல்லு, நீ சொல்லிக்க. எனக்கு தெரிஞ்ச வேதத்தை நான் சொல்கிறேன். நான் சொல்லுவதும் வேதம் தான், நீ சொல்வதும் வேதம் தான். ஆனால் நீ சொல்லாதேன்னு நான் சொல்வதில்லை. ஆனால் நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நீ சொல்லி கொண்டு இருக்க. பிரச்சனை எங்கே நிற்குது தெரியுங்களா? எனக்கு தெரிந்ததை நான் சொல்வதற்கு எனக்கு என்ன தடை? ஆனால் நீங்கள் சொல்லுகிறதுக்கு நான் தடை விதிக்கலை, நான் எதிர்ப்பு தெரிவிக்கலை. ஆனால் நான் சொல்லுகிற பொழுதுதான் இதில் நீ சொல்லக்கூடாது, இதில் நீ செய்யக்கூடாது என்கிற முரண்பாடு அங்கே தானே வருது. இந்த முரண்பாட்டுக்கு விடை தெரிய மாட்டேங்குதுங்க. காசிக்கு போனால் நீங்களே தண்ணி ஊற்றி சாமி கும்பிடலாம்,
அந்த சிவபெருமான் தீட்டுப்பட மாட்டேங்கிறாரு. ஆனால் நம்ம ஊருக்கு சிவலிங்கத்தில் பக்கத்தில் போக முடியுமா என்ன? பரிவார மூர்த்தியாக தண்ணியோட ஊற்றாமல் வச்சுருப்பாங்க. அந்த சாமி போய் தொட்டிங்கன்னா போச்சு. அவங்களும் ஊற்ற மாட்டாங்க, நீங்களும் போய் ஊற்றக்கூடாது. அவங்களும் தொட மாட்டாங்க, நீங்களும் தொடக்கூடாது. சாமி வச்சது வச்ச மாதிரி நிற்கும். குப்பையோடவோ வேட்டி எண்ணெய் கட்டுனே தெரியாது. அது எண்ணெய் காப்பு கூட இல்லாமல் அப்படியே வச்சுருப்பாங்க. நீங்கள் தப்பி தவறி ஒரு பூ வச்சுட்டிங்கன்னா அங்கிருந்து வானத்துக்கு மண்ணுக்கு குதிப்பாங்க. எப்படியா வந்தா? எப்படி நீ உள்ளே போகலாம்? எப்படி பூ வைக்கலாம்? நீயாவது வைக்கணும், நீ வைக்கலையே. இப்போ நான் போய் இந்த பரிவார மூர்த்திக்கு ஒரு பூ வைக்கும் போதே உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியலையே. அங்கே மூலவருக்கே தண்ணி ஊற்றி பூ ஊற்றி தான் வச்சு கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க ஊற்றி தண்ணி ஊற்றி தலையை கொண்டு வச்சுக்கிட்டு விஸ்வநாதத்தை கொண்டு தலையவே உள்ளே விட்டுட்டு நிற்கிறாங்களே. என்னங்க ஆகிப்போச்சு? விஸ்வநாத் தீட்டுப்பட்டு போயிட்டாரா என்ன? அவரும் சிவபெருமான் தானே. காசியில் இருக்கிற சிவபெருமான் நாம் கருவறைக்கு போனால் தீட்டுப்பட மாட்டேங்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்தால் தீட்டுப்படுறாருங்க. ஏன்னு தெரியல. அதுக்கு அவங்க சொல்கிற பதில் கேட்டிங்கன்னா, நான் கேட்டதுனால சொல்கிறேன். சார், காசிலாம் சிவாகம முறைப்படி கோயில் இல்லைங்க, தமிழ்நாட்டில் தாங்க சிவாகம முறைப்படி கோயில் இருக்குது. நான் சரி, மகிழ்ச்சி, நீங்கள் சொல்கிற பதில் ஏற்றுக்கிறேன். இப்போ எனக்கு என்ன கேள்வி, சிவாகமங்கள் தமிழ்நாட்டின் பிற இருக்கிற கோயிலில் தான் இருக்குதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு தமிழ் அல்லவா சிவாகமம் இருந்திருக்கும். அது எப்படி வடமொழியில் வந்துச்சு? அடுத்த கேள்வி பதில் வரும். வடநாட்டில் இருக்கிற சாமிக்கு வடநாட்டு மொழியில் இருக்குன்னா ஏற்றுக்கலாம். இருக்கிற கோயில் தமிழ்நாட்டில், இந்த கோயில் அமைப்பு தமிழ்நாட்டை தானே இல்லை. அப்போ இந்த ஆகம முறை என்பது தமிழகத்தில் தான் வழிபாட்டில் இருக்குன்னு சொன்னால் அந்த ஆகமம் எப்படி இருந்திருக்கணும்? தமிழ் அல்லவா இருந்திருக்கணும். எப்படி வடமொழிக்கு போச்சு தெரியலைங்க. இதெல்லாம் கேள்வி தெரியாத விடை. ஆனால் சமயத்துறைக்குள்ளே நம்ம கப்பு சிப்புன்னு உட்காந்துக்கிறோம். ஏன்னு தெரியலையே. விட மண்ணு மாமலை அதனில், மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் திருவாசகம் சொல்லுது. மகேந்திர மலை எங்களுக்கு கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கிற மகேந்திர மலைங்க. இன்னைக்கு இந்திய விண்வெளி ஆய்வுத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் ஒன்றாக இருப்பது இஸ்ரோவின் கட்டுப்பாட்டில் இருக்குது மகேந்திர மலை. அங்கே தான் சிவபெருமான் அமர்ந்து ஆகமத்தை சொன்னார் என்று நம்முடைய நூல் மணிவாசகப்பரன் சொல்லுவார். மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும். இப்போ வேதம் ஆகமம் இதில் நிறைய சிக்கலுக்குரிய செய்திகள் உள்ள கிடக்கிறது. எனவே நாம் பேசி தீர்க்கக்கூடிய சிக்கல் இல்லைங்க. அது காதில் போட்டு முரண்பாடுகள் இருக்கின்றன, அவ்வளோதான். நம்ம அதுக்கு மேலே முரண்பாட்டை தீர்க்கறதுக்கு நாம் தீர்க்க முடியாது. அது அவங்கவுங்க பக்குவத்துக்கேற்ப தீர்த்து கொள்ள வேண்டியதான். நம்ம இதில் உள்ள நுழைந்து இது சரி அது எல்லா மொழியாலும் ஏற்றப்படும் இறைவர் என்பது திருஞான சம்பந்த பெருமானின் வாக்குங்க. நமக்கு தெரிந்த ஒரு கோட்பாடு என்ன, என் மொழியில் என் இறைவனை நான் வணங்கினால் இறைவன் ஏற்பான், அவ்வளோதான். அவர் ஏற்க மாட்டான்னு சொல்றதுக்கு உரிமை உனக்கு இல்லை. அது இறைவன் சொல்லட்டும். அதை நீ இந்த இதெல்லாம் சொல்லாதரா நீ அவன் சொல்லட்டும். ஆனால் அப்படி சொல்லுவாரா இறைவன்? அவர் தான் திருவாசகத்தை எழுதினார். அவர் சொல்லுவாரா என்ன? அவர் தான் 11 முதல் பாட்டே பாடியிருக்கிறார். அவர் வந்து சொல்லுவாரா என்ன தமிழில் எல்லாம் பாடாதரா அப்படின்னு சொல்லுவாரா என்ன? எழுதாதன்னு சொல்லுவாரா, பாடாதன்னு சொல்லுவாரா? தமிழை ஆய்ந்ததில் சங்க புலவராக தமிழ் தலைமை புலவனாக சிவபெருமான் தான் இருந்தார். அந்த சிவபெருமானுக்கு தமிழ் சொன்னால் தெரியாதா என்ன? சொல்லக்கூடாது, இது ஆகமங்களுக்கு முரண்பாடது அப்படின்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. என்னன்னு நமக்கு தெரியலைங்க, உண்மை விடை தெரியல. எல்லா மொழியாலும் ஏத்தும் இறைவர் அப்படிங்கிற சொல் திருஞான சம்பந்தருடைய வாக்கு.